ஹலோ, புதஞ்சு கிடக்கிறத கண்டுபிடிக்க போறோம். நம்ம என்ன ஆர்கியாலஜிஸ்டா? இல்லையே, நான் உங்க உமா ஃப்ரம் உமா யூனிவர்ஸ். புதஞ்சு கிடக்கிறத கண்டுபிடிக்க போறோம். மண்ணுக்குள்ள இருக்கிறத இல்ல, நமக்குள்ள இருக்கிறத. உங்களை நீங்களே கண்டுபிடிக்க போறீங்க. உங்களை நீங்களே கண்டுபிடிக்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், கையில ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்ப அதை ஓரமா வச்சிருங்க. எழுதுறதுக்கு முன்னால கிளியர் பண்ண போறோம். பேப்பர் பிளாங்கா தான் எடுத்துப்பீங்க, ஆனா பிரெயினை பிளாங்கா மாத்தணும்ல. ஸோ ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸா மெடிடேஷன் பண்ற மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு மெடிடேஷன் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா ஒரு 10 minutes இல்லை 5 minutes மெடிடேஷன் பண்ணிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ண தெரியாதவங்க ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸாக மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடிட்டு இப்போ உங்களோட மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியில் வர்றதையும் கண்டினியூஸாக கவனிச்சிட்டே இருங்க. இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தால் 2 minutes உங்கள் பிரெயின் எந்த தாட்டும் இல்லாமல் பிளாங்காக மாறிடும். ஸோ இப்போ அந்த பேப்பரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்போது என்னெல்லாம் பிடிக்குமோ, என்னெல்லாம் பண்ண பிடிக்குமோ அதெல்லாம் எழுதுங்க. சாப்பிட்றது, தூங்குறது, இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணும்போது உங்களை மறந்து நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுவீங்களோ, வேலை பண்ண பிடிக்குமோ அப்படின்ற வேலையெல்லாம் நீங்கள் எழுதுங்க. கண்டினியூஸாக உங்களுக்கு கேம் விளையாட பிடிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை புக்ஸ் ரீட் பண்ண பிடிக்கலாம், மியூசிக் ப்ளே பண்ண உங்களுக்கு பிடிக்கலாம், இல்லை வண்டி டிரைவ் பண்ண பிடிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களை மறந்து நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்படின்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் எழுதுங்க. ஒரு 10 விஷயம் எழுதியிருப்பீங்க, இல்லை எக்ஸ்ட்ராவாக எழுதியிருப்பீங்க, இல்லை அதை விட கம்மியாக எழுதியிருப்பீங்க, இல்லை 2-3 விஷயம் கூட எழுதியிருப்பீங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். எதை என்னால் கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு 8 hours கூட பண்ண முடியும், இல்லை 5 hours கூட பண்ண முடியும்னு நினைக்கிற விஷயத்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹாபியாக இருக்கலாம், உங்களோட பேஷனாக இருக்கலாம், என்ன விஷயமாவது இருக்கலாம். இப்போது ஷார்ட் லிஸ்ட் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. டெய்லி அதுக்காக ஒரு 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. டெய்லி நீங்கள் பண்ணுற அந்த ப்ராக்டிஸில் நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுங்கள். அதை பற்றின விஷயங்கள் கூகுள் மூலமாகவோ புக்ஸ் ரீட் பண்ணியோ இல்லை மற்றவங்க மூலமாகவோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டினியூஸாக அதை பற்றின நாலேஜ், அதை பற்றின டீட்டெயில்ஸ், டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல், காலேஜ், ஹவுஸ் ஒய்ஃப், இல்லை ஒர்க்கிங் பர்சன், இல்லை ரிட்டையர்ட் பர்சன், ட்ராவல் பண்ணுறவங்க, என்ன ரோல் நீங்கள் லைஃப்பில் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுக்கும் நீங்கள் எழுதின விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா எப்பவும் பண்ணுற விஷயத்த, எப்பவும் பண்ணுற வேலையை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை பண்ணும்போது உங்களோட போரிங்கான லைஃப் ஏது இன்ட்ரெஸ்டிங்காக சேஞ்ச் பண்ணும். இன்ட்ரெஸ்டிங்காக சேஞ்ச் பண்ணுறதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறதுனால நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. பேப்பரை எடுத்ததுமே எல்லாருக்குமே எல்லாம் தோணிடாது தான். கண்ணாடியை பார்த்து கேளுங்க, நான் யாருன்னு கேட்டுகிட்டே இருங்க. உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஒரு நாள் நைட்டில் இது நடக்காது தான். இது கண்டுபிடிக்க டைம் ஆகும். பட் ரெகுலராக நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ உங்களை கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? கண்டுபிடிச்ச உங்களை மறுபடியும் தொலைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். பாய்.